இந்தியாவின் நதிநீர் இனி நமது நாட்டுக்காக பயன்படுத்தப்படும். பிரதமர் மோடி. தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்கிறாக. புதுதில்லி. இந்தியாவின் நதிநீர் இனி நமது நாட்டுக்காக பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் செல்லும் செனாப் ஆற்றின் நீரை இந்தியா நிறுத்தியது. பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போதே சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நீரை செனாப் ஆற்றின் அனைத்து மதகுகளையும் இந்தியா மூடிய நிலையில் செனாப் ஆறு வறண்டு பாகிஸ்தானுக்கு வரும் நீர்வரத்தும் மெல்ல குறைந்து வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கை குறிப்பிட்டு தில்லியில் இன்று மே 6ஆம் தேதி நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியொன்றில் பேசிய பிரதமர் மோடி, பெரிய முடிவுகள் எடுப்பதற்கும் இலக்குகளை எட்டுவதற்கும் தேசிய நலனுக்கு முக்கியத்துவம் அளிப்பதும் நமது நாட்டின் திறன் மீது நம்பிக்கை கொள்வதும் மிக முக்கியம். உள்நாட்டு உற்பத்தியை மையப்படுத்திய நகர்விலிருந்து இப்போது அரசு மக்களின் முன்னேற்றத்தை மையப்படுத்திய நகர்வை நோக்கி முன்னேற்ற பாதையில் செல்கிறது. முந்தைய காலத்தில் இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணீர் நாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் இந்தியாவின் நதிநீர் இனி நமது நாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார். நம்முடைய நாடு எடுத்திருக்கும் முடிவிற்கு இந்தியாவில் இருக்கும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஏன் ஓவைசி அவர்களும் பாராட்டியிருக்கிறார்கள், நாட்டுடன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது பேச்சுவார்த்தைக்கு இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த காலமெல்லாம் போய்விட்டது. இப்போது பயங்கரவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, நாட்டில் இருக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கும் முடிவிற்கு நாடே கூட நிற்கிறது. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு. பயங்கரவாதிகளை உருவாக்கி வந்திருக்கிற நாடு. உலகமே பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் எந்த முடிவு நம்முடைய அரசாங்கம் எடுத்தாலும் அதற்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் இப்போதுதான் ஒரு அரை மணி முன் நான் பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார், நம் நாட்டில் இருக்கும் முஸ்லிம்கள் தேசபக்தர்கள், அவர்கள் அரசாங்கம் எடுத்திருக்கும் முடிவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதாக பேசியிருக்கிறார். நாம் எப்போதும் தேசபக்தர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. அரசாங்கம் முடிவு ஒரு நல்ல முடிவு. இப்போது பாகிஸ்தானுக்கு பாடம் கற்கக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டிருக்கிறது. எத்தனோ முறை பார்த்துவிட்டோம். நம்மளுடைய அரசாங்கம் அவர்களுக்கு
புரிய வைக்க முயற்சி செய்தது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது தம்முடைய மிலிட்டன்ட் ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை. காஷ்மீருக்கு வந்து அங்கு அப்பாவி டூரிஸ்டுகளை போன்றவர்களை ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியவர்கள் பாகிஸ்தானில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு மந்திரி கூட பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது என்பதை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அதில் அவ்வாறு பேசினார். கொஞ்சமும் வெட்கமில்லை. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நம்முடைய நாட்டுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரிகிறது. பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். அது நம்முடைய பொசிஷனை புரிந்து கொள்ள வேண்டும். வீண் பேசுவதை நிறுத்த வேண்டும். தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கும் மக்கள் எதோ பேசுகிறார்கள். ஏன் அங்கிருக்கும் சில உலமாக்கள் கூட ஏதோ அவர்கள் தவறு செய்யாதவர்கள் போல் பேசுகிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு மந்திரியே ட்ரைனிங் கொடுக்கிறோம் தீவிரவாதிகளுக்கு என்று சொல்லும் போது ஒரு யூடியூபில் இருக்கும் மௌலானாவுக்கு என்ன தெரியும்? அவர் பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அதை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காயிதே மில்லத் அவர்கள் ஒரு சமயத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கும் வார் ஏற்பட்டால் அவருடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்ப தயார் என்று சொன்னார்கள். இந்திய முஸ்லிம்கள் தேசபக்தர்கள். இது நம்முடைய நாடு. நம்முடைய நாட்டை காப்பது நம்முடைய கடமையாகும். அதில் சந்தேகமே இல்லை. எது சரி எது தவறு என்று இப்போது பேசிக்கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்கி வந்திருக்கிற நாடு. அதற்கு இப்போது ஒரு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். இதில் சந்தேகம் இல்லை. மறுபடியும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகிறேன். காஷ்மீரில் இருக்கும் ஃபாரூக் அப்துல்லா அவர்களும் ஹைதராபாத்தில் இருக்கும் அசதுதீன் ஓவைசி அவர்களும் இன்னும் பல அரசியல் தலைவர்களும் நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கும் முடிவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். மக்களும் ஆதரவு கொடுக்கிறார்கள். நம்முடைய நாட்டோடு நிற்கிறார்கள். இப்போது அந்த சமயம் வந்துவிட்டது. இந்த ஒரு சில விஷயங்களை தான் நான் VMK நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை